வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் பொரியல். நாம் கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு இதிலெல்லாம் தான் அதிகமாக சத்து இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். கோவக்காய் மாதிரியான காய்கறியை நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதே இல்லைங்க. ஆனால் இதுலேயே நல்ல சத்து இருக்குதுங்க. பொட்டாசியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் இதெல்லாமும் இதில் அதிகம் இருக்குதுங்க. அதனால் மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது இந்த காயை நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க. இந்த சத்தான கோவக்காயை வச்சு டேஸ்ட்டான முறையில் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானல் காய்ஞ்சதும் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக வேர்க்கடலையோட நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. வறுத்த வேர்க்கடலையை நம்ம திரும்பவும் இந்த மாதிரி வறுத்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதை நம்ம பொரியலோடு சேர்த்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். வேர்க்கடலை வறுத்தோம் இல்லைங்களா, அதே எண்ணெயிலேயே இன்னும் 2 ஸ்பூனு எண்ணெயை சேர்த்துப்போம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துப்போம். கடுகு, சீரகம், சோம்பு 3 நல்லா பொரிஞ்சதும் 15 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துப்போம். வெங்காயத்தை சேர்த்ததும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனேயே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 6-7 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை தழையையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி சேர்த்துப்போம். தக்காளியை போட்டதும் எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் ஒரு முறை வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கின உடனேயே 1/4 கிலோ கோவக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். கோவக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு சும்மா 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். கோவக்காயை ஒரு முறை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை திறந்து பார்க்கலாம். இது பாருங்கள், கோவக்காய் நல்லா தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கும்போது பாருங்கள் கோவக்காய் எப்படி இருக்குது. இப்போ இதில் வேர்க்கடலை, எள்ளு, இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அரைச்ச பொடியை சேர்க்க போகிறோம். இந்த பொடியை எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லா வகையான வறுவலுக்குமே இந்த பொடியை சேர்க்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடியை 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். இது கூடவே 1/4 மூடி தேங்காய் துருவல், நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலை, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. வறுவல், பொரியல் இதெல்லாம் செய்யும் போது நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் தாங்க நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விடுவோம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. வேர்க்கடலையோடைய வாசனை, நம்ம சேர்த்த அந்த பொடி எல்லாம் சேர்ந்து கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்மளுடைய கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. கோவக்காய் பிடிக்காதுன்றவங்க கூட நான் செஞ்ச முறையிலே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.